ஒரு குட்டி எம்சிக்யூ சிஏ ஃபைனல் ஆடிட்க்கு பார்த்துடலாமா? ஒரு ஹோல்டிங் கம்பெனி இருக்காங்க, ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்காங்க. ஹோல்டிங் கம்பெனி வந்து ஒரு ஸ்டீல் மேக்கிங் கம்பெனி. அவங்க ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்கு. அந்த சப்சிடரி கம்பெனி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனினா என்ன? ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஷேர்ஸ்ல, டிபென்ச்சர்ஸ்ல, மற்ற கம்பெனிஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல இருந்து வரக்கூடிய இன்கமை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரிச்சு கொடுப்பாங்க. இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அப்படி சொல்லுவோம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ற ஒரு கம்பெனி அப்படி சொல்லுவோம். இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஹோல்டிங் கம்பெனி ஸ்டீல் மேக்கிங் கம்பெனியா இருந்து சப்சிடரி கம்பெனி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியா இருக்கும் பொழுது இந்த ஸ்டீல் மேக்கிங் கம்பெனி கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணுமா இல்லை பண்ண வேண்டாமா? ரெண்டாவது கேள்வி, ஒருவேளை இந்த ஹோல்டிங் கம்பெனி ஒரு ஸ்டீல் மேக்கிங் கம்பெனியா இல்லை, இந்த ஹோல்டிங் கம்பெனியே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி தான் வச்சுக்கோங்க, அப்போ இந்த ஹோல்டிங் கம்பெனி கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணுமா வேண்டாமா? இதுதான் கேள்வி. பதில் என்ன தெரியுமா? ஹோல்டிங் கம்பெனி ஸ்டீல் மேக்கிங் கம்பெனியா இருந்து அவங்களோட பணத்தை இன்னொரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த சப்சிடரி கம்பெனி. அந்த சப்சிடரி கம்பெனி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருந்தா கண்டிப்பா இந்த ஸ்டீல் மேக்கிங் கம்பெனி கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அந்த சப்சிடரி கம்பெனியோட ஃபுல் டீடைல்ஸை இவங்களோட மர்ஜ் பண்ணணும். புரியுதா? ஒருவேளை இந்த ஹோல்டிங் கம்பெனியே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி தான் வச்சுக்கோங்க, அப்படின்னா நீங்க கண்டிப்பா சிஎஃப்எஸ் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் இந்த ஹோல்டிங் கம்பெனி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியா இருக்கும்போது அவங்க நிறைய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. மாத்தி மாத்தி இந்த கம்பெனி இன்னைக்கு ஒரு 70% இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நாளைக்கு அங்க ஒரு 40% இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்னைக்கு இதுல 20% வித்ட்ரா பண்ணிடுவாங்க, அங்க எக்ஸ்ட்ரா 20% பை பண்ணுவாங்க. ஸோ பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸோட ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ்ன்றது அவங்களோட வே ஆஃப் லைஃப். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் ஒரு கம்பெனி, ஒரு ஹோல்டிங் கம்பெனி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்கும்போது அவங்க எந்தெந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ எல்லாம் சப்சிடரி அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. ராதர் நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, இவங்க நிறைய ஷேர்ஸில் நிறைய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதில் பல கம்பெனிஸில் more than 51% ஷேர் ஹோல்டிங் இருக்கலாம். But that doesn't mean I have bought more than 51%, like more than 50% அங்கே வாங்கினதுக்கு காரணம் வந்து அந்த கம்பெனியை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், ஐ வாண்ட் டு பிரிங் கண்ட்ரோல், ஐ வாண்ட் டு என்னோட கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்கணுன்றதுக்காக நான் அந்த சப்சிடரியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஹோல்டிங் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்கும் பொழுது யூ டோன்ட் ஹாவ் டு ப்ரிப்பேர் சிஎஃப்எஸ். இஃப் த ஹோல்டிங் கம்பெனி இஸ் நார்மல் ஸ்டீல் மேக்கிங், ஒரு சால்ட் மேக்கிங், அந்த மாதிரி ஒரு கம்பெனி, அவங்க ஒரு சப்சிடரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 51% அப்படின்னு சொன்னால், தட் இஸ் more than 50% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, தென் அந்த சப்சிடரி கம்பெனி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை அது நார்மல் கம்பெனியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த ஸ்டீல் மேக்கிங் கம்பெனி என்ன பண்ணணும்? சிஎஃப்எஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஐ ஹோப் this MCQ based knowledge is so helpful for your main exam preparation. All the best, do well.